திருக்கடையூரத்தில் அம்பிகை இறைவனை தழுவ குழைந்தது போலவே திருசக்தி முற்றத்திலும் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் ஒருமுறை அம்பிகையை பூலோகத்தில் இத்தலத்தில் தம்மை பூஜை செய்யுமாறு பணித்தார். அம்பிகையும் இத்தலத்திற்கு வந்து காவிரி கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தாள். இறைவன் அம்பிகையை சோதிக்க விரும்பி காவிரியில் வெள்ளம் வருமாறு செய்தார். ஆற்று வெள்ளம் லிங்கத்தை அடித்துச் சென்று விடுமோ என்று அஞ்சிய அம்பிகை இறைவனை ஆறத் தழுவினார். இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அம்மையை தழுவ குழைந்தார். சக்தி இறைவனை தழுவ குழைந்ததால் இத்தலம் திருசக்தி முற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்த அன்னையின் பக்திக்கு கட்டுப்பட்டு அம்பிகையை மேலும் சோதிக்கும் வகையில் சோதி ரூபமாக காட்சி கொடுத்தார். தீப்பிழம்பாக எழுந்து நிற்பது ஈசனே என்று உணர்ந்த அம்பிகை மகிழ்ந்து அத்தீப்பிழம்பையே தழுவி குழைந்தாள். இறைவன் மகிழ்ந்து அன்னைக்கு அருள் பாலித்து தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறார். அன்னை தழுவி முத்தம் விட்டதால் சக்தி முத்தம் என்பது மருவி சக்தி முற்றம் என்று ஆகியிருக்கிறது. மூலவர் சிவக்கொழுந்தீஸ்வரர் கருவறையின் நுழைவு வாயிலின் வலதுபுறம்